ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்க? தன் ரசிகர்களால இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு அந்த ரசிகர்களுக்கு எதுவுமே பண்ணாம இன்னுமே அந்த ரசிகர்களால சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பெரிய பொதுநலவாதி. ஆனா அதே ரசிகர்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, குடும்பம்னு ஒண்ணு இருக்கியா. நம்மளால முடிஞ்ச திருப்பி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தாம் வாழ்க்கையில தாம் ஃபீல்ட்ல உச்சத்துல இருக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க இவ்வளவுக்குள்ள இடைஞ்சல் தரக்கூடிய வன்மம் தரக்கூடிய அந்த அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் கால் பதிச்சுக்காருன்னா அவர் சுயநலவாதி. என்னங்கடா உங்க நியாயம்லாம்? இதுக்காகவே உங்களெல்லாம் வச்சு செய்யணும். இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அதாவது நாம பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் சண்டைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மாறி மாறி ஒரு ஹீரோக்கு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி ஃபேன்ஸுக்கு இப்படி நான் பேசலாம் நான் கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நடிகருடைய படத்துக்கு முதல் போனது கிடையாது. படங்களை பத்தி விமர்சனம் பண்ணதே கிடையாது. நாம பாத்தீங்கன்னா இந்த அரசியலை பத்தி நம்ம பிடிக்கும், அரசியலை விமர்சனம் பண்ணுவோம். சோ அந்த வகையில நான் ஏன் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவர் கெத்தா இந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு வராருல்ல, அதை நான் ஆதரிக்கிறேன். ஒரு தமிழனா, அவர் தமிழன், நான் ஒரு தமிழனா, அவருக்கு ஆதரிக்கிறேன். அவரால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நான் நம்புறேன். சரியா? சோ அந்த சமயத்துல அவர் அப்படி வர்றதை பொறுக்க முடியாம இங்க அவ்வளவு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி ஒரு பக்கம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர் தன்னுடைய கூலி படத்தோட ட்ரெய்லரை பயங்கரமா வெளியிடுறாரு. அதுல ஒன்றும் தப்பு. அதுல விஜய்ல விமர்சிக்கிற மாதிரியே ஒரு சீனை வேற வைக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அஜித்குமார் அவர்கள் இத்தனை வருடத்துல அவர் அறிக்கை வெளியிட்டு கிடையாது. சரி, அவர் வெளியிடுறாருன்னா அதுல தன் ரசிகர்கள் நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு வரியை போட்டு அது ஒரு ட்ரோல் கண்டனா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா சூர்யா அவர்கள் தன்னுடைய அகர ஃபவுண்டேஷனுடைய 15வது வருட அந்த விழாவை கொண்டாடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்து அவ்வளவு பேர் வந்து நின்றுகிட்டு அப்படியே சூர்யாவை தூக்கி பிடிச்சி சூர்யா தான் நல்ல ஒரு உயர்ந்தவர், மக்களுக்கு அதை பண்ண இதை பண்ணான்னு சொல்லி விஜய் அவர்ல குறை சொல்ற மாதிரியே அங்க ஒரு அப்படியே ஒரு கட்டமைப்பு போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா. நீங்க பாத்துக்கேன் நேரத்துல இருந்து. சோ அதனால இதெல்லாம் பார்த்த உடனே இன்னுமே கூடுதலா தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுமியா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சுங்க. சோ ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கூலி படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிடுறாங்க. ட்ரெய்லர் வெளியிடுறது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லா நடிகர்கள் தான் தான் நடிச்ச படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுறாங்க. சோ நாம ரஜினிகாந்தனுடைய ட்ரெய்லருங்கும் போது கொஞ்சம் கூடுதலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோட பார்த்தோம். சோ ரொம்ப பாத்தீங்கன்னா ரசிகரமாய் தான் இருக்காரு. அவர் ஹேர் ஸ்டைலு, அவர் ஒரு நடக்க ஸ்டைலு என்னதான் சூப்பர் ஸ்டார் இல்ல. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், சின்ன வயசுல இருந்து அவர் ரசிச்சு பார்த்திருக்கேன். சோ ஆனா அதை ரசிச்சு நம்ம பாக்குறதுக்கு அடங்குறதுக்கு ஏது எண்டு சீன்ல ஒரு காக்கா வர்ற மாதிரியும் இவர் அப்படி அப்படி பயப்படுற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்கானுங்க. இது எதுக்கு அந்த படத்துல அந்த இடத்துல வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் 150 திரைப்படங்கள் 170 திரைப்படங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. எதுலயுமே இப்படி காக்க வர சீன் இது வரைக்கும் வச்சதே கிடையாதுங்க. ஆனா இப்போ வைக்கணும்னா வேணும்னே வன்மத்துல, அதாவது விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணணும், அவரை இன்னுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் அதாவது சொல்லாம சொல்றாரு. இத பார்க்கும் போதுதான் ஏன் இந்த மனசை இப்படி கீழ்த்தரம் நடந்துக்கிறாரு, இவர் என்ன பெருந்தன்மையான ஆளு அப்படின்னு நம்ம கேட்க தோணுதுங்க. அதாவது இத வைக்கும் போதே இந்த மாதிரி சீனு வைக்கும் போதே எல்லாரும் ட்ரோல் போடுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு அவர் பண்றாரு. இதுக்கு முன்னாடி மேடையில காக்கா கழுகு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதை நீங்க யாரும் இல்லாம எடுத்துக்கிறாங்க, நான் பொதுவா சொன்னு சொல்லிட்டு போனது வேணும்னே. அதாவது இவர் பண்ற விஷயங்கள் சின்ன விஷயம் இருந்தாலும் அது எவ்வளவுக்குள்ள பூதமாகும், எவ்வளவுக்குள்ள அவர் ரசிகர்கள் மறைமுகமா அவர் ரசிகர்களுக்கு சொல்றாரு இவரு நீங்க இப்படி ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு அந்த சீனை அதுவும் ட்ரெய்லர்ல வரைக்கும் வைக்கிறாங்கன்னா வேணும்னே விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணணும். அதுதான் இவருடைய முக்கிய நோக்கமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இவரு எதிர்பார்த்த ஒரு விஷயத்த இவரை விட மேல சிறப்பா பண்றாருல, அது பிடிக்கல அந்த மனுஷனுக்கு. உண்மையா உடச்சு பேசுவோமே அதான். அதாவது சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கிடையாது. இப்ப வரைக்கும் அவர் படங்களை நான் ரசிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த கூலிப்பட ட்ரெய்லர் வரைக்கும் அவர் வர்ற ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு பார்த்தேன். ஆனா அந்த பெருந்தன்மைங்கிற மனசு ஒரு மனுஷனா வேணும்ல. இது வரைக்கும் நான் ரஜினிகாந்தோட கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு தமிழ் மனுக்கு ஒரு எண்ணத்தை கிழிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஆணையை கூட பிடிக்க முடியாது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாதுங்க அவரு. சோ அது நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு அடுத்த ஒரு தலைமுறை உங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஒரு விஜய் அவர்கள், சோ அவரு உங்களை தாண்டி மேல போகும்போது உங்களால பாராட்ட முடியாட்டாலும் அதை விமர்சனம் பண்ற மாதிரி ஏன் உள்ளாக்குறீங்க? இல்ல நான் கேட்கறது தெரியாம அப்ப அந்த அளவுக்கு வன்மமா? அதாவது இவரு பாத்தீங்கன்னா பயந்து வராம போயிட்டார்ல, விஜய் அவர்கள் வந்துட்டாரு. சோ அவர் எப்படியா தோத்துருணும். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இவர் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவான். பார்த்தல ரஜினியோட விஜய் எப்படி ஆரம்பிச்சு கெத்த வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவானா. அதனாலே பாத்தீங்கன்னா மறைமுகமா உட்காந்துக்கிட்டு அவரை நக்கல் பண்ற மாதிரி. இல்லன்னா இந்த சீன் எதுக்கும் வைக்கணும் அந்த ட்ரெய்லர்ல சொல்லுங்க. அதாவது வேணும்னே நீங்களாம் என்ன மாதிரி கதறினாலும் அந்த மனுஷனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் அழுத்தமா அவருக்கு ஆதரவு கூட்டிட்டு தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள். அஜித்குமார் அவர்கள் இத்தனை வருட காலமாக எனக்கு தெரிஞ்சு பெருசா அறிக்கை விட்டது கிடையாதுங்க. இப்ப 33வது வருட அறிக்கைன்னு வெளியிடுறாரு. நான் கேட்கிறேன், இத்தனை வருஷம் அதாவது சில பேர் 25வது வருட சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவாங்க, இல்லன்னு பாத்தீங்கன்னா 50வது பவர் விழா கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன 33வது வருடல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது யாருடைய அழுத்தத்தின் பேர்ல விட்டாரா? நான் ஆக்சுவலா யாருடைய அழுத்தத்தின் பேர்ல எதையும் சொல்லக்கூடியவர் அஜித்குமார் அவர் கிடையாது. ஏன்னா அவரு கொஞ்சம் போல்டா பேசக்கூடியவர், கொஞ்சம் துணிச்சலானவர் நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும்.
சோ அதனால அப்ப திடீர்னு ஏன் அறிக்கை விடுறாரு? ஒருவேளை அவருக்கு ஏதோ தோணி இருக்கு, ஒருவேளை அறிக்கை விட்டுக்காரு வச்சுக்கிடுவோமே. அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் பயங்கரமா டோல் மெட்டீரியல் இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு எதிராக. சோ அதுல அவர் என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னா, அதுதான் இப்ப இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அதாவது என்னுடைய ரசிகர்களை நான் எந்த காலத்திலுமே சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற அறிக்கை தான். சோ அதாவது இந்த அறிக்கை வச்சுதான் இப்ப நிறைய பேர் விஜய் அவர்கள் ட்ரோல் பண்றானுங்க. சோ இதை அவர் எதுக்காக வெளியிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுக்காக நீங்க எடுத்து விட முடியாது. அதாவது ஒட்டுமொத்தமா இப்ப இங்க உள்ள ஆளுங்கட்சி வரைக்கும், அதாவது விஜய் அவர்கள் அரசுல வந்துட்டாரு. அவருக்கு மாற்றா பெரிய சக்தியா இருந்தது அஜித்குமார் அவர்கள் தான். அப்ப அந்த அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் ஓட்ட நம்ம வாங்கணும், அவரை நம்ம பக்கம் திருப்பி இழுக்கணும் அப்படின்னு காண்டி அவரை புகழ்ந்து புகழ்ந்து தூக்கி தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இடையில கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்களே, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது சார்ந்த அரசியல் சார்ந்ததாங்கிறத நான் உறுதியா நம்புறேன். சோ ஏன்னா அவருக்கு இப்ப திடீர்னு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கொடுக்கப்படலாம், ஆனா அதுக்கு இன்னும் வயசு இருக்கு. இவ்வளவு ஆண்டுகளா கொடுக்காதவங்க இப்ப விஜய் அவர்கள் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே கொடுக்காங்களா, அது ஒரு காரணம். சோ அது மட்டும் இல்லாம இங்க உள்ள ஆளுங்கட்சியோட ஒரு அமைச்சர் அஜித்குமார் அவருடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. சோ மறைமுகமா அவங்களுடைய ரசிகர்கள் தாம் பக்கம் இழுக்க பாக்காங்க. சோ அதுக்காக கூட நச்சுன்னு மண்டையில குட்டுற மாதிரி கூட அஜித்குமார் அவர்கள் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக மேடையிலேயே கலைஞர்களை வச்சுக்கிட்டு இந்த அழுத்தம் கொடுக்கறது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டை கொடுத்துருப்பாரு அஜித்குமார் அவர்கள். சோ அதனால அவர் பாத்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஆள் தானே. சோ அதனால அவரு நேக்பாக்கா இது மறைமுகமா சொல்றாரு, என் ரசிகர்கள் நான் என்னைக்குமே அரசியல் பயன்படுத்த கிடையாது, என் சுயநலத்துக்கு பயன்படுத்த கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா அந்த ரசிகர்களுக்கும் புரிய வச்சுக்கிறாரு, மற்ற அரசியல்வாதிகளும் புரிய வைக்கிறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஆனா அதுல பாத்தீங்கன்னா சில பேர் கூமுட்டைகள் சோசியல் மீடியால வந்துட்டு, அதாவது விஜய் தான் சுயநலவாதி, அஜித் இருக்கிற பெரிய பொதுநலவாதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கு ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் பேசணும். அதாவது நல்லா புரிஞ்சு விடணும். அதாவது எந்த ஒரு ஹீரோயும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த வார்த்தையை சொன்னா அவன் நம்ம தூக்கி பிடிச்சு கொண்டாடலாம். ஒரு பெரிய பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி பிடிக்கலாம். அப்படிலாம் யாருமே ஆரம்ப காலத்துல சொல்றது கிடையாது. அதாவது அஜித்குமார் அவருமே ஆரம்பத்துல அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா 2-3 படம் ஹிட் ஆயிட்டு வரும்போது இந்த ரசிகர்கள் பட்டலங்கிறது சேர ஆரம்பிச்சிருது. அப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பவே அவர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரசிகர் மஞ்சமே உருவாயிருக்கு. ஆனா அப்பெல்லாம் அவர் சொல்லலையே. அவரு கொஞ்ச ஆண்டு காலம் இப்ப உச்சபட்ச நடிகராகி ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரசிகர் மஞ்சங்களால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு, அங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. அப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த தொல்லைகள் பேசாம நாம நடிக்கும், நீ முடிஞ்சா நீ பாரு இல்லைன்னா போயிட்டு அதோட உன் பந்தம் முடிஞ்சு சொல்லிட்டு அவர் டீசெண்டா அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கு நினைச்சு அவர் போறாரு. அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. அதாவது நீ உன் வாழ்க்கையை பாரு, குடும்பத்தை பாருங்கிறது நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அஜித்குமார் ஒரு சிறந்த குடிமகனா இருக்காரு, மத்தவங்க குடிமகனா இரு அப்படிங்கிறாரு. அது நல்ல விஷயம். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பொதுநலம் அப்படின்னா சொல்லிட முடியாதுல்ல. சோ அதுக்கான பேச ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து தனக்காக தூக்கி வச்சு தன்னை கொண்டாடி தன்னுடைய படத்துக்கு பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு அப்படியே நின்று கத்தி கத்தி கோஷம் போட்டு கொண்டாடின அந்த ரசிகர்களுக்கும் ஒரு வாழ்க்கைனா ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது பண்ணணும், நம்மளை இவ்வளவுக்குள்ள உச்சத்துல வச்ச அழகு பார்த்தா அந்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இவ்வளவுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா துன்பங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் எதிரியா மாறுறான், துரோகியா மாறுறான், அவ்வளவு பேர் விமர்சிக்கான், கண்டவனா விமர்சிக்கான். அதெல்லாம் அவருக்கு தேவையா? இருந்தாலும் அது வாராருன்னா அதுக்கு தான் பெரிய ஒரு மனசு வேணும். அதுதான் பொதுநலம். எதியா பொதுநலம்? அதாவது பொதுநலவாதி யாரு, சுயநலவாதி யாருங்கிறத நீங்க இதுவே தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கப்புறமா யாரை பத்தி பேச நினைக்கிறீங்கன்னா மிஸ்டர் சூர்யா. அதாவது சூர்யாவில் பாத்தீங்கன்னா இந்த அகர பவுண்டேஷன்ங்கிறத முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம பாராட்டே தீரணும். ஒரு விஷயம் ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு எல்லளவு இந்த பயனா இருந்தாலும் அது எந்த வழியில கிடைச்சாலும் அதை நான் மனசார பாராட்டுவேன். அந்த வகையில சூர்யா அவர்கள் பண்ணக்கூடிய அந்த அகர பவுண்டேஷன் மூலமா நிறைய ஏழை குழந்தைகள் கல்வியை பிடிச்சு மேல வரதை நான் பாராட்டுறேன் உண்மையிலே. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றங்கிறது கிடையாது. ஆனா அதை இந்த நேரத்துல வச்சுக்கிட்டு அதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் பண்ணக்கூடிய சில பேர் அந்த மேடையில ஏறிக்கிட்டு அதை சோசியல் மீடியால பெருசா பரவ விட்டு அதை விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைப்பு பண்றாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சூர்யாவில் அகரம் ஃபவுண்டேஷன் பண்ற நல்ல விஷயம் தான். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன். அதை சூர்யா அவர்கள் மட்டுமே தன்னுடைய சொந்த காசை மட்டுமே பயன்படுத்தல. ஒரு ஃபவுண்டேஷன் வச்சாங்கன்னா அதுல நிறைய பேருடைய டொனேஷன் அதுல வரும். அதுல நிறைய பணத்தை உள்ள போடுவாங்க, நிறைய பணத்தை வெளியிடப்பாங்க, அதுல கணக்கு காட்டலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணா அப்படி பண்ணலாம். அதுல சூர்யா அவர்கள் அவங்க குடும்பத்துக்கும் அதன் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு ஏழை பல மக்கள் அதனால பயனடையும் போது அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். அதோட மத்தது நம்ம பார்க்க வேண்டாம். அதனாலதான் நம்ம அதை நம்ம பெருசா விமர்சிக்க கூட இருந்தேன். ஆனா சோசியல் மீடியாவில் அதை வச்சுக்கிட்டு அதாவது சூர்யா பண்ற அளவுக்கு பார்க்கும்போது விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசும்போது விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த காசுல இருந்து அவர் பண்றது சின்ன உதவி இருந்தாலும் அது சொந்த பைசா எடுத்து மட்டும் பண்றாரு. இந்த மத்த பெரிய பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அவர் எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அவர் முன்னாடி நின்று இருக்காரு. சோ அவளுக்கு இந்த மக்களுக்கு அதாவது நம்முடைய மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் முன்னாடி இருந்தே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடணும். சூர்யா அவர்கள் நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனா சூர்யா அவர்கள் பண்றது மிகப்பெரிய விஷயம், விஜய் அவர்கள் பண்ணக்கூடியது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு சித்தரிக்கானுங்களே, அது ரொம்ப ரொம்ப முட்டாத்தனமானது. இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். சூர்யா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் குரல் கொடுத்திருக்காரு? சமூக நீதி போராளியா,
நீங்க நல்லா பாருங்க. அதாவது அவரு வந்து அதிமுக ஆட்சி இதே டைம்ல இருக்கு, திமுக எதிர்க்கட்சியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக அடிப்பாரு. அப்பனா சமூக நீதி போராளியாக அவரு, அவருடைய மனைவி, அவருடைய தம்பி, அவங்களுடைய அப்பா எல்லாருமே அவங்க குடும்பமே சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. ஆனா அதே இது திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அப்படின்னா, அங்க எவ்வளவு பெரிய என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் சரி நாட்டுல, அத பத்திலாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அப்பெல்லாம் இருக்க இடமே தெரியாம இப்ப இருந்துருவாரு. என்ன கேட்டா அப்ப நீங்க படமா பாருங்க பாரு, அவரை பத்தினா பயங்கரமா அப்போ நான் ரொம்ப நல்லதா மாறிடுவாரு. இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க ஓடி வர மாட்டாரு. அதே இது திமுக எதிர்க்கட்சியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்க முட்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா நிக்கிற மாதிரி எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுக்க ஓடி வருவார். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடையும் விஜய் அவர்கள் சினிமால அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு பொதுநலவாதியா ஒரு மக்களுக்கு தலைவனா உயர்ந்தா நிக்கிறாரு. அதாவது இந்த 3 பேர்லயும் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா இந்த 3 பேர்களையும் தவிர்த்துட்டு சினிமாவில கம்பேர் பண்ணல. நான் வந்துட்டு சினிமாலையும் கம்பேர் பண்ணலாம், ஆனா சினிமாவை விமர்சனம் பண்ண வர மாட்டேன். சினிமாவை தவிர்த்துட்டு ஒரு பொதுநலவாதியா ஒரு மக்களுக்கான ஒரு நல்லவனா ஒரு தலைவனா இருக்கக்கூடிய தகுதி இருக்குன்னா விஜய் அவர்கள் தான் 100% இருக்கு. அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய 75ஓட ஆழம் வச்சு என்னென்ன சித்து விளையாட்டுலாம் காட்டுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு உச்சபட்சமா ஒரு நடிகர் வந்தாருன்னா அவரை வந்து நம்முடைய அரசியல காலி பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவருக்கு அதிகபோகமா மக்கள் செல்வாக்கு இருக்கு தெரிஞ்ச உடனே அதை எதுக்குறதுக்கு இங்க அதே சினிமா துறையில இருந்து ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறக்கி இந்த மாதிரியான சித்து விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. சோ இதெல்லாம் மக்கள் உண்மையா அந்த அரசியல உச்சு நோக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் 10 பேர் எடுத்தான் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்தா அவன் தான் என் தலைவன். தளபதி விஜய் அவர்களுக்கு இதுக்காண்டியே நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வன்மத்தை கேட்க வரீங்களா, இதுக்காண்டி அவருக்கு இன்னும் கூடுதலா சப்போர்ட் பண்ணும் அவருடைய அரசியலுக்கு அப்படின்னு தோணுது. சோ இன்னும் நம்மளுடைய வீடியோக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவோட. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க நினைச்சீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண இருக்கேன். பாய்.